காசா போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் வழங்கச் சென்ற 27 மலேசியர்களை உடனடியாக இஸ்ரேல் ராணுவம் விடுதலை செய்ய வேண்டும் என்று மலேசியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு வழங்கப்பட்ட கோரிக்கையை அமெரிக்க தூதரகம் நிராகரித்து விட்டதாக PKR இளைஞர் பிரிவு தலைவரும் பிரதமர் அன்வாரின் செயலாளருமான கமில் முனிம் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை அமெரிக்க தூதரகத்திற்கு கோரிக்கை மனுவை வழங்க சென்ற நிலையில் தூதரகம் கோரிக்கை மனுவை மறுத்ததாகவும், இன்று வெள்ளிக்கிழமை மீண்டும் அமெரிக்க தூதரகத்திற்கு அரசு ஆணையுடன் மனு அளிக்கவிருப்பதாகவும் கமில் முனிம் தெரிவித்தார். சர்வதேச நாடுகளின் ஆதரவுடன் குளோபல் ஸ்மூத் புளோட்டிலாவின் பங்கேற்றிருக்கும் மலேசியர்களை இஸ்ரேல் கைது செய்திருப்பது குறித்து இஸ்ரேலின் ஆதரவு நாடான அமெரிக்கா மலேசியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் தார்மீக பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மலேசியாவில் இருக்கும் அமெரிக்க தூதரகம் தமது கோரிக்கையை ஏற்க மறுத்தால் மலேசியாவின் அரசு ஆணையின் மூலமாக மனு அளிக்கப்படும் என்றும், அப்படியான மனுவை தூதரகம் மறுக்க முடியாது என்றும் கமில் முனிம் சுட்டிக்காட்டினார். சாலையை கடப்பதற்காக மேம்பாலத்தில் பயணித்த சைக்கிள் ஓட்டி ஒருவர் கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். நேற்று பிற்பகல் ஈப்போவில் உள்ள கமுந்திங் மேம்பாலத்திலிருந்து சைக்கிள் ஓட்டி தண்டவாளத்தில் விழுந்ததாக பொதுமக்களிடமிருந்து அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பேரா மாநில மீட்புத்துறை உதவி இயக்குனர் சஜ்லின் முகமது ஹனாஃபியா தெரிவித்தார். மோட்டார் சைக்கிள்கள் சாலையை கடப்பதற்காக பயன்படுத்தப்படும் மேம்பாலத்திலிருந்து சைக்கிள் ஓட்டி தவறி விழுந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் 49 வயது உள்ளூர் வாசி என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஈப்போ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக ஷஸ்லின் முகமது ஹனாஃபியா கூறினார். சம்பவ இடத்தில் எந்த ஒரு குற்றச் செயல்களுக்கான தடயங்களும் இல்லாததால் இது ஒரு விபத்து என காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். மலேசியாவின் 27 பேர் இஸ்ரேல் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இன்று காலை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மாமன்னரை நேரில் சந்தித்து குளோபல் ஸ்மூத் புளோட்டிலாவின் பங்கேற்றிருக்கும் மலேசியர்களை இஸ்ரேல் கைது செய்திருப்பது தொடர்பாக விளக்கம் அளித்தார். இச்சந்திப்பில் தேசிய காவல்துறை தலைவர் டதஸ்ரீ முகமது காலின் இஸ்மாயில் பிரதமர் அன்வாருடன் கலந்து கொண்டார். பல்வேறு நாடுகள் ஒன்றிணைந்து காசா போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவிப் பொருட்களை கொண்டு சென்றுள்ளதை மாமன்னர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச நாடுகளுடன் இதுகுறித்து கலந்துரையாடி மலாய் ஆட்சியாளர்கள் மூலமாகவும் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கவிருப்பதாகவும், மலேசியர்கள் மீண்டும் பாதுகாப்பாக தாய்நாட்டுக்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் மாமன்னர் நம்பிக்கை தெரிவித்தார். நேற்று மாலை தலைநகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை கைது செய்திருக்கும் நடவடிக்கையில் எந்த ஒரு வரம்பு மீறலும் இல்லை என்று உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் கைது செய்யப்பட்டிருக்கும் மலேசியர்கள் பாதுகாப்பாக மலேசியா திரும்ப வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அனைத்து மலேசியர்களுக்கும் இருப்பதாகவும், இதனால் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடுவதில் பயன் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் ஒன்று கூடவும் போராட்டம் நடத்தவும் உரிமை உள்ளது. ஆனால் அப்படியான போராட்டம் பொது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகவோ ஒழுங்கற்ற முறையிலோ இருக்கக்கூடாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வரம்புகளை மீறி செயல்படும் ஒரு சிலரை காவல்துறை கைது செய்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபடுகிறவர்கள் பொது ஒழுங்கை மீறாமல் இருக்க வேண்டும். பாதுகாப்பு பணிகளில் உள்ள காவல்துறையினர் போராட்டக்காரர்களுக்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு வழங்குவது போல போராட்டக்காரர்கள் பொது அமைதியை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்று டதஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் கேட்டுக் கொண்டார். போர்ட் கிளான் கம்புங் தெலுங்கோங்கில் உள்ள ஒரு கிடங்கில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. பதப்படுத்தப்பட்ட காகிதம் அந்த இடத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்டது. காகித மறுசுழற்சி நிலையத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு காலை 6:47 மணி அளவில் ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாகவும், 11 நிமிடங்கள் கழித்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் தீயணைப்புத்துறை தெரிவித்தது. போர்ட் கிளான், புலாவ் இண்டஸ்ட்ரி அண்டாலாஸ் மற்றும் கிளான் உத்தாரா தீயணைப்பு நிலையங்களில் இருந்து மொத்தம் 24 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 5 அவசர வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன. தீயணைப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் காலை 7:42 மணிக்கு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக செயல்பாட்டு தளபதி ஹக்கீம் ஹஷீம் தெரிவித்தார்.
அக்டோபர் 1ஆம் தேதி முதல் சட்ட இணக்க நடவடிக்கை முழுமையாக அமல்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து போக்குவரத்து சட்டங்களை மீறிய சாலை பயனர்கள் தொடர்பாக 7,000க்கும் மேற்பட்ட சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஓப்ஸ் பத்து உண்டாங் உண்டாங் 2025 என அழைக்கப்படும் இந்த நடவடிக்கையின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அண்மையில் அரசு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. முழு அமலாக்கம் தொடங்கியதில் இருந்து அக்டோபர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வழங்கப்பட்ட பெரும்பாலான சம்மன்கள் போக்குவரத்து இடையூறுக்காக வழங்கப்பட்டதாகவும் 4,963 சம்மன்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் நகர காவல்துறை தலைவர் டாக்டர் ஃபடில் மாசூஸ் கூறினார். போக்குவரத்து அடையாளங்களை புறக்கணித்ததற்காக 389 சம்மன்களும், செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக 309 சம்மன்களும் வழங்கப்பட்டதாக அவர் இன்று செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.